கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 30 வாக்கியம் சொல்கிறது, நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதல் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டுடனே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாசவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் அழுகிறோம், தேவைகள் நிறைவேறாத பொழுது, இழப்பில் ஏமாற்றம் அடையும் போது, அல்லது பிரியும் போது, ஒருவேளை மரண பயத்தில் இருக்கும் பொழுது, வியாதியில் ஆனந்தமாய் இருக்கும் பொழுது, இப்படி பல சமயங்களில் கண்ணீர் விட்டு அழுதுகிறோம். உலகிலே அழுத காரியத்தை சாதிக்கும் அநேகர் உள்ளனர். அதில் முக்கியமான வேதத்தில் சிலர் அழுது ஜெபித்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலரை நான் காண்க இருக்கின்றோம். முதலாவதாக ஆகார். ஆபிரகாமை விட்டு ஆகார் பிரிந்து வனாந்திரத்தில் பயணம் செய்த போது துருத்தியில் தண்ணீர் தீர்ந்தது. தன்னுடைய மகன் மரிப்பதை காண முடியாமல் தூரத்தில் நின்று அழுது கொண்டிருந்தார். அப்போது தேவன் அவனை கூப்பிட்டு நீரூற்றை காண்பித்தார். கண்ணீரால் தனக்கும் தன் மகனுக்கும் தேவையான தண்ணீரையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாள். அன்னாள் தன் சக்காலத்தில் இம்சை செய்யப்பட்டு வார்த்தையினால் அவளின் இருதயத்தை கிழித்து மலடி என்ற பட்டப்பேருடன் தேவாலயத்திலே கர்த்தரின் காலை பிடித்து அழுது புலம்பி அதிக நேரம் முழங்காலில் நின்று தேவ வாக்கை பெற்று சென்றாள். தேவன் கற்பத்தை திறந்தார். அருமையான சாமுவேல் என்ற ஆண்மகனை கர்த்தர் தந்தார். அவன் அந்த குழந்தைக்கு கர்த்தருக்கே கொடுத்து விட்டார். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி தனக்கு தேவன் சொன்ன வார்த்தையை எசேக்கியா ராஜாவிடம் சொல்ல, வியாதியிலிருந்த ராஜா என் அறைக்கு சென்று சோரை பார்த்து அழுது புலம்பினார். என்ன ஆச்சரியம்! சில மணித்துளிகளே திரும்பி வந்து பதில் தந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஆயுசு நாட்களின் 15 வருஷத்தை கூட்டினார் என்றார். உண்மையாய் அழுது ஜெபித்தால் ஆற்றல் அதிகம். பேதுரு இயேசுவோடு வாழ்ந்தவன். உலகத்தை கண்டு பயந்து இயேசுவை மறுதலித்தான். ஆகிலும் அதை உணர்ந்து மனங்கசந்து அழுதான். இயேசுவின் கண்களில் கிருபை பெற்றான். உலகம் உங்கள் சரீரத்தை கொல்லும், ஆனால் நம்மோடு இருப்பவர் மிகவும் வல்லமை உள்ளவர். கண்ணீரோடு ஜபிக்கும் போது நம்முடைய ஜெபம் ஆசீர்வாதமாக மாறும். பிரச்சனைகள், வியாதிகள், இழப்புகள், போராட்டங்கள், கவலைகள், இவை அனைத்தும் இவ்வுலகில் சாத்தான் நமக்கு தரும் துன்பங்கள். கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். அவர் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை. நம்முடைய கண்ணீரையும் அவர் வீணடிப்பதில்லை. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில்வா இருக்கிறது என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டு சமூகத்தில் நம்முடைய துக்கமான காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷமாய் மாறத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.